லக்ஷ்மி, லக்ஷ்மி. யாருங்க? லக்ஷ்மி, நான் தாமா சிவராமா வந்திருக்கேன். எங்க நீங்களா? ஐயோ, எங்க நீங்களா? எங்க வெளியிலேயே நிக்கிறீங்க? உள்ள வர வேண்டியதானே? இருங்க, நான் கதவு திறக்கிறேன். ஐயோ, வேண்டாம் லக்ஷ்மி. நான் வந்தது யாருக்கும் தெரிய வேண்டாம். யாரையும் நீ எழுப்பவும் எழுப்பாத. என்னங்க வீடு வரைக்கும் வந்துட்டு வெளியிலேயே நிக்கிறீங்க? என்னங்க, நான் ஜன்னலை மட்டும் திறக்கிறேன். நான் உங்களை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சுங்க. எப்படி இருக்கீங்க? ஏங்க வெளியிலேயே நிக்கிறீங்க? உள்ள வாங்க. ஐயோ, பசங்க எல்லாம் உங்களை பார்க்கணும்னு எவ்வளவு ஆசையா இருக்காங்க தெரியுமா? இருங்க, நான் அஞ்சலியையும் துளசியையும் கூப்பிடுறேன். வேண்டாம் லக்ஷ்மி, சொல்றத கேளு. கொஞ்சம் வெயிட் பண்ண. ஏங்க, இப்பவாவது என்ன பார்க்கணும்னு உங்களுக்கு தோணுச்சே? ஏங்க, நான் சொல்றத ஒரே ஒரு தடவை கேளுங்க. நான் நம்ம பசங்களை கூட்டிக்கிட்டு வரேன். அவங்க உங்களை பார்த்தா சந்தோஷப்படுவாங்க. இருங்க, லக்ஷ்மி, கூப்பிடுறேன். நான் சொல்றத கொஞ்சம் கேளு. இதை யாருக்கிட்டையும் சொல்லாத லக்ஷ்மி. நீ கொஞ்சம் அமைதியா இரு. ஏங்க உள்ள வர மாட்டேங்கிறீங்க? வாங்க, உள்ள வாங்க. ஒவ்வொரு நாளும் உங்களை பத்தி தாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு சாயங்காலம் கூட உங்களை பத்தி தாங்க பேசிக்கிட்டு இருந்தோம். உங்க பொண்ணுங்க 2 பேரும் உங்களை பார்க்கணும்னு எவ்வளவு ஆசையா இருக்காங்க தெரியுமா? நீங்க எப்ப வருவீங்கன்னு காத்துக்கிட்டு இருக்காங்கங்க. லக்ஷ்மி, நான் யாருக்குமே தெரியாம வந்திருக்கேன். என்ன சுத்தி நிறைய பிரச்சனை இருக்கு. நான் இங்க வந்த விஷயம் யாருக்காவது தெரிஞ்சதுன்னா அது மேலும் மேலும் பெரிய பூகம்பமா மாறிடும். துளசி, அஞ்சலி, முருகா, அஞ்சலி, துளசி, இங்க வாங்க சீக்கிரம். என்னம்மா துளசி, என்னாச்சு? துளசி, அது வந்து உங்க அப்பா வந்திருந்தாருமா. என்னம்மா? அப்பா வந்திருந்தாருமா. அப்பா. துளசி, உங்க அப்பா வந்திருக்காரு. துளசி, ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டேன். கனவு கண்டியா? கனவில்லம்மா, நிஜமாவே என்ன பார்க்க வந்திருந்தாரு. இப்பதான் நான் அவர்கிட்ட பேசிட்டு வரேன். அம்மா, என்ன சொல்ற நீ? எங்களை கூப்பிட்டுருக்கலாம்ல, நாங்களும் அப்பா கிட்ட பேசிருப்போம்ல. சரி, உன்கிட்ட என்ன சொன்னாரு? ஐயோ, அப்பா பழைய மாதிரியே பேசினாருமா. நம்ம கிட்ட எல்லாம் முன்ன எப்படி இருப்பாரு, அவ்வளவு அக்கறையா பேசினாருமா. அப்பா எனக்கு கொஞ்சம் ஜுரமா இருந்ததுல, அத கூட தெரிஞ்சுக்கிட்டு என்ன அக்கறையா விசாரிச்சாரு. என்ன தைலம் கூட போட்டுக்க சொன்னாரு. அவரை பார்த்து பேசினதுல எனக்கு என் ஜுரம் எல்லாம் பறந்து போயிடுச்சு. இப்ப என் உடம்புக்கு ஒண்ணுமே இல்ல அஞ்சலி. நான் நல்லா இருக்கேன் துளசி. பார்த்தாலே தெரியுது அத்தை. அம்மா காணாம போனதுக்கு அப்புறம் குழந்தை தேடி கண்டுபிடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது முகத்துல ஒரு சந்தோஷம் இருக்கும். அதே மாதிரிதான் உங்க முகம் இப்ப இருக்கு. ஐயோ, என்னம்மா நீ? எங்களை கூப்பிட்டிருந்தா நாங்களும் பார்த்திருப்போம்ல. ஐயோ அஞ்சலி, நானே அவர் குரலை மட்டும்தாமா கேட்டேன். அவர் முகத்தை கூட என்னால தெளிவா பார்க்க முடியல. யாராவது பாத்திர போறாங்களேன்னு பயந்து இருட்டிலே நின்னுட்டு இருந்தாரு. வெளிச்சத்துக்கே வரலமா. சொல்லுங்கம்மா. நான் அவரை பார்க்கணும். சரிம்மா, நான் சிவராமன் கிட்ட சொல்லி உங்களுக்கு ஃபோன் பண்ண சொல்றேன். நடத்த பார்க்கும்போது அவர் வரல, ஆனா உங்ககிட்ட பேசியிருக்காரு. வீட்டை என் பேர்ல தான் கட்டணும்னு உங்ககிட்ட தெளிவா சொல்லியிருக்காரு. இதை எங்க கிட்ட வந்து நேர்ல சொல்றதுல அவருக்கு என்னங்க கஷ்டம்? நேத்து ராத்திரி கூட அவர் என்ன வந்து பார்த்து பேசினாரு, ஆனா முகத்தை காட்டல. இருட்டிலேயே நின்னு அவர் பேச நினைச்சத பேசிட்டு போயிட்டாரு. என் பிள்ளைங்க அப்பா இல்லாம தவிக்கிறாங்க. நான் என்னங்க பதில் சொல்றது? எங்க வீட்ல எவ்வளவோ நல்லது கெட்டது நடக்குது. அப்பெல்லாம் அவர் கூட இருக்கணும்னு பிள்ளைங்க சொல்றாங்க.
ஒரே ஒரு தடவை வந்து என்னையும் என் பிள்ளைங்களையும் அவர் பார்க்க கூடாதா? அவர் எங்க இருக்காருனாவது எங்களுக்கு சொல்லுங்களேன். அவருக்கு இவ்வளவு பெரிய குடும்பம் இருந்தும் யாரும் இல்லாத மாதிரி அவர் தனியா கஷ்டப்படுறத என்னால தாங்கிக்க முடியல. அவரு கூடவே இருக்கணும். அவருக்கு 3 வேளையும் வாய்க்கு ருசியா நான் சமைச்சு போடணும். அவரை நான் நல்லபடியா பாத்துக்கணும்னு நினைக்கிறேங்க. தயவு செஞ்சு அவரை எனக்கு. ஐயோ என்னம்மா நீங்க அழாதீங்கம்மா. தயவு செஞ்சு அவர் என்ன வந்து பார்க்க சொல்லுங்க. நெல்லியா, உண்மையை சொல்லு. யார்யா நீ? நீ எதுக்கு என் புருஷன் மாதிரி என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? அப்போ நேத்து ராத்திரி முகத்தை காட்டாம இருட்டுல வந்து என்கிட்ட பேசுனது நீ தானையா? யோ, என்னையா வேணும் உனக்கு? எதுக்காக இப்படி வந்து நடிச்சுக்கிட்டு இருக்க? யார் உன்னை அனுப்புனது? அந்த மகேஷ் படுபாவி என் குடும்பத்தை அழிக்கிறதுக்கு உனக்கு அனுப்பியிருக்கானா? அவரோட பிளான் தானே இதெல்லாம்? யோ, கேக்குறல, சொல்லியா? யார்யா நீ? எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? நல்லவன் மாதிரி நடிச்சு இந்த நிமிஷம் வரைக்கும் என் குடும்பத்தையே ஏமாத்திட்டு இருந்திருக்கேயா? யோ, உண்மையை சொல்லு. என் புருஷன் எங்கயா? அவருக்கு என்ன ஆச்சு? அவர் அடையாளத்துல நீ எதுக்கு எங்க வாழ்ந்துட்டு இருக்க? உண்மையை சொல்ல போறியா இல்லையா? இல்ல நான் உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன். இங்க பாரு, இப்ப மட்டும் நீ உண்மையை சொல்லல, உன்னை நான் கொலை பண்ண கூட தயங்க மாட்டேன். ஐயோ லக்ஷ்மி, நான் சொல்றத கொஞ்சம். கையேடு. அடுத்து அவன் பொண்டாட்டியை தொடுறியே, நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா? சீ! என்னமோ உன் பொண்டாட்டி மாதிரி லக்ஷ்மின்னு உண்மையா பேர் சொல்லி கூப்பிடுற? மரியாதையா உண்மையை சொல்லு. ஐயோ லக்ஷ்மி, நான் தான் சிவராம. நான் தான் சிவராம. அப்பா, உன்னை காதலிச்சு உன் குடும்பத்தை எதிர்த்து கல்யாணம் பண்ணி இத்தனை வருஷம் உன் கூட வாழ்ந்த அந்த சிவராமன் நான் தாமா. ஐயோ, எனக்கு நடக்க கூடாதெல்லாம் நடந்து என் முகமே மாறி போச்சு லக்ஷ்மி. இதை உன்கிட்ட நிரூபிக்க முடியாம இருந்ததுனாலதான் இத்தனை நாளா உன்கிட்ட உண்மையை சொல்லாம இருந்து. உன் மேல சத்தியமா சொல்றேன், உன்னை தொட்டு தாலி கட்டினேன். அந்த மாங்கல்யத்தின் மேல சத்தியமா சொல்றேன், புருஷன் நான் தான்மா.